ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொடைக்கானல் வரவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. டைம்ஸ் நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது என்னென்னு இந்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இந்த வாரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மலையின் பிராணியை அழைக்கிறோம். கொடைக்கானலுக்கு போகிறோம். இந்த கொடைக்கானல் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. அந்த ஸ்பெஷலை சுற்றி பார்க்குறதுக்கு 3 நாளே பத்தாது. பட் அந்த ஒரு நாள் இந்த கொடைக்கானல் போனீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்த எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ மணி ஆகும், நீங்கள் அதில் போனால் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாங்கிறது நான் ஒன் டேல உங்களுக்கான ஒரு பேக்கேஜை போட்டு சொல்கிறேன். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கொடைக்கானல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் தான். அந்த கிளைமேட்டு, அதோட வியூ பாயிண்ட், அதோட கலர்ஸ், அதோட பீஸ்ஃபுல்லு, அதுதான் கொடைக்கானல் ஸ்பெஷலு. ஸோ நீங்கள் கொடைக்கானலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தாலும் எல்லா ஊர்லேருந்தும் டேரக்ட் வண்டி கொடைக்கானலுக்கு இருக்குது. நான் அதோட டைமிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்புனாலும் உங்களுக்கு மார்னிங் ஒரு 7 to 8 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி தான் பஸ்ஸே அவங்க உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைம் பார்த்து வந்துக்கோங்க. நாங்கள் பைக்கில் காரில் தான் போவோம் மேக்ஸிமம். ஏன்னா நீங்கள் அங்கே அப்படி போகும்போது உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமே. அங்கே ஒவ்வொரு இடத்துல வியூவில் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த ஸ்மெல்லு, அந்த ஏரு, அந்த கிளைமேட்டை சில் பண்ண முடியும். நாங்கள் காரில் தான் போயிட்டோம். இது வந்து கொடைக்கானலோட கார்பரேஷன் மட்டும். இங்கே வந்து ஃபாஸ்டாக வேலை செய்யாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போனீங்க அப்படின்னா கேஷாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி ஆன்லைனை நம்பி போகாதீங்க. எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் கிடைக்காது. கேஷாக போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபால்ஸை டோலில் தாண்டினோடனே நீங்கள் சில்வர் ஃபால்ஸ் பார்க்கலாம். நீங்கள் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் இதை பார்க்காம உங்களால் போகவே முடியாது. கண்டிப்பாக இங்கே இறங்கி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் ஒரு 1/2 hour வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக 4 ஃபோட்டோஸ் எடுத்துக்காது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். யார் போயிட்டு வந்துட்டா? போனவா டேக்கான ட்ரிப் தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபால்ஸுக்கு வெளியே ரூமுக்கு ரெசார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ரூமுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை ஒன் டே தான் இருக்க போகிறீங்க, வேறு மூவ் பண்ணி 7 கிலோமீட்டர் பண்ண ரைட்டில் பாருங்கள் லேக் இருக்கும். நீங்கள் எப்போவுமே லேக்கை வியூ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 மணிக்கு மேலே வாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் 5 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே நான் லேக்கை வந்து லாஸ்ட்டாக பார்க்குறதா ரெஃபர் பண்ணுவேன். நீங்கள் லாஸ்ட்டாக வந்துடுங்க. அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்கும். அதெல்லாம் அது லேக் ஒட்டி தான் இருக்கும். அதை நம்ம அப்புறமா சொல்லலாம். நீங்கள் அந்த லேக் விட்டு ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. இதான் மேப். நீங்கள் மேப்பை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் என்னென்ன பேசணும் அதில் தெரியும். நீங்கள் அதை ஜஸ்ட் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் போகும். இதில் பார்த்தா அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இருக்கும். நம்ம அது கூட உங்களுக்கு தேவையில்லை. ஒன் டேல நீங்கள் அதை பார்த்த டைம் உங்களுக்கு கிடைக்காது. ரைட் மூவ் பண்ணி ரோஸ் கார்டன் போயிருங்க. கொடைக்கானல் ரோஸ் கார்டன் அது ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். ஆனால் அது சீசன் டைமில் தான். நீங்கள் சீசன் டைம் பண்ணால் ரோஸ் கார்டன் சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு வந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து எப்படி பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு ரோஸு அந்த ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படியே நீங்கள் அதுக்கு ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நாங்கள் போனது ஒரு நான் சீசன், அதனால் ஃப்ளவர்ஸ் பெருசாக இல்லை. எங்களால் ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல ரொம்ப தூரம் நடக்கும். ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலையே உங்களுக்கு கேண்டீன், ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. நீங்கள் அந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அப்படி ஜஸ்ட் வெளியே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் மியூசியம் ஒன்று இருக்கும். அது பெருசாக யாரும் போக மாட்டாங்க. அது நம்ம 2-3 நாள் இருக்கிற மாதிரி இருந்தால் போனால் ஒன் டேல போது அதை நீங்கள் அவ்வளோ விசிட் பண்ண ஆசை இல்லை. உள்ளே போனால் வாட்ச்மேனே சொல்லுவார், நம்ம டீனேஜ் பசங்க அவ்வளோ போனீங்கன்னா அவ்வளோ ஒன்று இருக்காதுப்பா அப்படின்ட்டு. நல்ல மனசு இல்லை. நீங்கள் அப்படியே ரைட் மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு கிளைமேட் சின்ன ஃபீல் பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யூடர்ன் பண்ணிங்கன்னா பூம்பாரி முருகன் டெம்பிள் இருக்கும். கொடைக்கானல் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பெரிய டெம்பிள் அது. நாங்கள் அந்த இடத்துக்கு போகல. நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா இந்த தாராளமாக போயிட்டு வாங்க. நான் இங்கே ஃபஸ்ட் ரைட் இல்லாமல் செகண்ட் ரைட் எடுத்துகிறோம். பைனாப்பிள் ட்ரீ ஃபாரஸ்ட் போகிறக்கா. பைனாப்பிள் ட்ரீ ஃபாரஸ்ட்டு அது ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான். இப்போ ரூல்ஸ் நிறையா மாற்றிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளேஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் கட்டணும். இப்போ ஓவராலாக என் என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக ஒரு அடல்ட்டுக்கு 30 rupees, வெஹிக்கிளுக்கு 100 அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்லேயே வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் அப்புறம் அங்கே பே பண்ணாலும் எப்போதுமே ஒவ்வொரு இதுக்கும் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டே எடுத்துடுறாங்க. கிளைமேட் பார்த்தீங்களா, செம்ம கிளைமேட்டில். நாங்கள் போனது ஒரு நான் சீசன் தான். ஆனால் அதுக்கு எங்களால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த கிளைமேட்டை. நாங்கள் சரி இதை செம்ம க்ளோவாக இருக்குது. நாங்கள் வந்து வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு செம்ம புகையாக இருக்கனால எங்களால் வியூ பாயிண்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து முன்னாடியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே பைனாப்பிள் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டோம். நீங்களும் அதை பாருங்கள் இப்போ இருக்கு. நாங்கள் அங்கே ஒரு ஃபோட்டோஸில் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கிளம்பிட்டாங்க. அப்புறம் பைனாப்பிள் ஃபாரஸ்ட் போயிருந்தேன். நீங்கள் இங்கே கன்ஃபார்ம் இங்கே நீங்கள் ஒரு 2 to 3 நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பைனாப்பிள் ஃபாரஸ்ட் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது பிரிட்டிஷ் நாட்டு அரசர் வந்து நெட்டு வச்ச மரம். அவர் இந்த சுதந்திரம் கொடுத்து போகும்போது இது எடுக்காதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனதால இன்னும் அது அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா, அவர் வச்சதெல்லாம் இன்னும் ஹிஸ்ட்ரியாக இருக்குது. நம்மளாம் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் வரத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு யாராக இருந்தாலும். நீங்கள் இங்கே இடத்துல உங்களுக்கு ஹார்ஸ் ரைட் இருக்குது.
ஒரு 6 மணிக்கு மேலே இங்கெல்லாம் காட்டு எருமை அதெல்லாம் வரும்னு சொல்லி போட்டு நிறைய எங்களெல்லாம் நாங்கள் ஒரு 5 மணி நேரத்துக்கு இருந்தால் எங்களை அனுப்பி விட்ருவாங்க. இங்கே இருக்காதீங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பிளேஸ். இங்கே நீங்கள் ஃபோட்டோஸ் நிறைய இருக்காங்க, கேமராமேன் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோட்டோவே எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் அதுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு சேர் இருக்கும், ஒரு ரவுண்டான சட்டசபை சேர் மாதிரி ஒன்று இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து தான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்கா நான் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறமா ரீல்ஸ் பண்ணலான்னு போனேன், எங்கே எடுக்க விட்றாங்க, அடுத்த வேலைக்கு வாங்க கூப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் அங்கே ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நேரம் குணா கோயிலுக்கு போயிட்டோம். என்னடா கடையில் க்ளோஸாக இருக்குன்னு தானே கேட்டீங்க. கொடைக்கானலில் ஆகஸ்ட் 15 புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. வரக்கூடியக்காங்க செவ்வாய்க்கிழமை வந்து அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிற எல்லா கடையும் லீவ் புதுசாக இருக்குல்ல. இதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோ போக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே இருங்க. குணா கோயில் நீங்கள் மேலே போனீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் லெஃப்ட்டில், நீங்கள் ரைட்டில் ஃபோன் பண்ணி போயிட்டே இருங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்ட்டு. குணா கோயில் பற்றி உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும், ஒரு சிங்கிள் படம்னால ஒரு மலையே ஃபேமஸ் ஆகிருக்குல்ல. குணா கோயில் பெஸ்ட் இடம். அது எங்கே ஷூட்டிங் எடுத்தாங்கன்னா அங்கே ஒரு கருப்பு பள்ளம் தெரியுது பார்த்தீங்களா, பள்ளத்தாக்கு. ஓகே, அங்கே தான் எடுத்தாங்க. நிறைய டூரிஸ்டர் வந்து அங்கேயே போய் பார்க்கலாம். இப்போ தான் கவர்மெண்ட் வந்து 2006 வேலி போடுறாங்க, ஏன்னா நிறைய டூரிஸ்ட் அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லி இறந்துடுறாங்கனால 2006 கவர்மெண்ட் அங்கே வேலி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் மாமா மீது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, ஏதோ ரொம்ப ஹாப்பியாக பார்த்தாங்க, அவங்களாம் இதை பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே மேலே போயிட்டு நீங்கள் குரங்கைக்கு மேலே போனீங்கன்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், நீங்கள் அங்கேருந்து வியூ பார்க்கலாம். குழந்தைங்க கையிலே வச்சுக்கோங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் கேப்பாக இருக்கும், அவங்க இப்போ ஏதோ ஒரு ஃபோனோ இல்லை அவங்களோ மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அவங்க குழந்தைங்களோ அவங்க கையில் ஃபோன் இந்த இடத்துல கொடுக்காம வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மேலே ஏறி பார்த்தா அவங்க வியூ கிடைக்கும். நான் உங்களுக்கு கீழேருந்தே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு வியூ. நாங்கள் போன டைம் எல்லாமே எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு, ஏன்னா நாங்கள் எப்போ போய் பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரே புகையாக இருக்கும், எங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ நான் காமிக்கிறேன் தெரியுது அவங்களுக்கு, கீழே இருக்கலாம் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். எங்களால் அதை பார்க்கவே முடியாது, நாங்கள் எப்போ போனால் ஒரே புகையாக இருக்கும், என்னடாதுன்னு திரும்பி வந்துடும். இந்த தடவை எல்லாமே கிளியராக இருந்துச்சு. ஜேகே ஃபின்டெயின் நம்ம சேனல் தான், மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. யாராச்சும் கொடைக்கானல் போனீங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இருக்கா அப்படின்ட்டு. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூட் ஃபோட்டோ சார், இதுவும் செம பிளேஸ். நீங்கள் கன்ஃபார்ம் இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டீங்க, ஏன்னா அப்படிப்பட்ட இடம் இது. நீங்கள் அங்கே ஃபோட்டோ எடுத்து கன்ஃபார்ம் போடுங்க, செம்மையாக லைக் இல்லை சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பில்லர் ராக். நிறைய பேர் இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுறாங்க, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மாதிரி புகை மூட்டை மாதிரி இங்கே எதுக்குள்ள பில்லர் ராக்கி என்ன இங்கே வச்சிருக்காங்க நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க. அந்த எலிஃபென்ட் ஃபோட்டோ கூட புதுசு தான், இங்கே இந்த புகை மூட்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு கிளியர் போட்டு அனுப்புகிறேன். கொடைக்கானலில் இப்போ புதுசாக போட்டிருக்க ரூல்ஸ் என்ன அப்படின்னா, வரக்கூடிய காலங்களில் செவ்வாய்க்கிழமை கொடைக்கானல் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவில் உள்ள கடைங்களுக்கு மட்டும் லீவு. என்ன ரீசனுக்கா அப்படின்னா, அங்கே உள்ள அனிமல்ஸ் அங்கே உள்ள பிளாஸ்டிக் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப பாதிக்கப்படுறதுனால வாரத்தில் 6 நாள் ஒர்க்கிங், அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் க்ளீனிங்காக அந்த ஃபாரஸ்ட் உள்ள கடைங்களுக்கு மட்டும் லீவ் விட்றாங்க. நீங்கள் போகிறப்ப ஃபுட்ஸு அதெல்லாம் பார்த்து கவனமாக கொண்டு போயிருங்க. இந்த பில்லர் பாரு, இது 3 பில்லர் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடம் பனிமூட்டமாக இருக்காலும் எதுவுமே தெரியாது, வந்தவங்க எல்லாம் திட்டுவாங்க என்னடா இங்கே இருக்குது அப்படின்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் 3 பில்லர் மாதிரி இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் இப்படி தான் பார்த்துட்டுருக்கோம், பனிமூட்டமாக தான் இருக்கும். ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்டில் நிறைய பேருக்கு விபத்துக்கு ஏற்பட்டிருக்கு, அது 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதனால் இப்போ அந்த தாழ்வான இடத்த எல்லாமே சமமான அந்த பார்க்கிங் பிளேஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி அந்த வாட்ச்மேன் ஏற்றமாக எல்லாம் நிப்பாட்டுறதுல பிளேஸ் மாதிரி நிப்பாட்ட வச்சுருக்காங்க. சரி, செவ்வாய்க்கிழமை இனிமேல் வர எல்லா செவ்வாய்க்கிழமை ஒரு மாதமாக தான் இந்த செவ்வாய்க்கிழமை கிளீனிக்காக நான் போட்டே வந்தப்போ எருமாடு ஒரு சீக்கிரம் கிளம்பு சொன்னாங்கல்ல. ஆமாம், அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணிச்சு பார்த்தியா வண்டி. கிளீனிங்காக இந்த அந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்கள் மட்டும் கிளீனிங்காக செவ்வாய்க்கிழமை ஒரு மாதத்துக்கு எப்போவுமே இனிமேல் இது வரக்கூடிய காலத்துக்கா அது இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. அப்போ கிளீனிங் தேவையில்லை, பிளாஸ்டிக்லாம் மாடு சாப்பிட்ருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புதுசான ரூல்ஸே போட ஆரம்பித்தாங்களே. ஸோ நீங்கள் அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்ததே இங்கே தான். நல்லாயிருக்கும், ரொம்ப பெரிய இடம். நாங்கள் பார்க்கும்போது யாரும் விளையாட மாட்டாங்க, இது எங்கே நேரம் இன்றைக்கின்னு பார்த்தா அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட்டுங்க ரொம்ப அந்த வேலிகள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் அது ஒரு வேலிலாம் போட்டு சூப்பர் ஆகிட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகருக்குள்ளே போன மாதிரி இருக்கும், சுற்றி 2 பக்கமும் கடையாக இருக்கும். இந்த பக்கம் 90s கடை, ரொம்ப நாளாக தான் கடை வச்சிருக்காரு. அதாவது நாங்கள் அதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சு நீங்கள் லாஸ்ட்டாக அது மேலே போனீங்கன்னா சூசைட் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல வேலி இல்லாமல் இருக்கும், தெரியுதா? இந்த தடவை இப்போ எப்போவுமே நாங்கள் இங்கே வந்து பனிமூட்டமாக இருக்கும், ஆனால் இந்த தடவை நாங்கள் அதை கிளியராக பார்த்தா அதுக்கான ஃபோட்டோ நாங்கள் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நல்லா இருக்க வியூ. இங்கேருந்து நிறைய பேர் குளிச்சு செத்துட்டு இருந்தாங்க, நிறைய சூசைட் நடக்கும்னால கவர்மெண்ட் வந்து இதை தடை பண்ணிட்டாங்க.
அது முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இதுக்கே டைம் கரெக்டாக ஒரு 4:30 ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் நேராக லேக்குக்கு வந்துட்டோம். லேக்குக்கு அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே அவங்க போட்டிங் போகிறக்கான இது வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னு தெரில, ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி அந்த பக்கம் போய் தான் போட்டிங் போகிற மாதிரி இருக்குது. இந்த லேக்கோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். நீங்கள் அங்கேயே சைக்கிள் இருக்கும். நீங்கள் சைக்கிள் இங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் சைக்கிள் போகல. சைக்கிளோட சார்ஜ் 1 ஹவருக்கு 50 ரூபா to 100 அவ்வளோதான். சின்னவங்க பெரியவங்க சைக்கிள் அதுக்கேற்ற மாதிரி வேரியண்ட் ஆகும். நாங்கள் சைக்கிள் நீங்களாக போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டிங் ஹவுஸ் போயிட்டோம். போட்டிங் ஹவுஸ் போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 150 ரூபா சார்ஜ், 150 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும். வேறு 4 பேர் 6 பேர் அதை பொறுத்து வேரியண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க அது மாதிரி பார்த்து போகிறோம். ஒரு 1/2 hour இல்லை 10 நிமிட்ஸ் நீங்கள் கூட போனாலும் எக்ஸ்ட்ரா அதுக்கு 40 ரூபா பே பண்ணுற மாதிரி ரீஃபோனில் கழிச்சு தான் அதுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. யாருக்குல நாங்கள் போயிட்டு எங்களோட கன்ஃபார்ம் இதெல்லாம் வேர் பண்ணி தான் போகணும். நாங்கள் அதை வேர் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு எந்த போட் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இவ்வளோ தூரம் ஸோ நாங்கள் உட்காந்துட்டு போயிட்டோம். எங்கள் மாமா ஃபஸ்ட் டைம் போட்டிங் வர்றாரு. அவரெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். இதுக்கப்புறம் ஒரு கிளைமேட் ஒன்று நடக்கும் பாருங்கள், அதுதான் ட்விஸ்ட்டு. குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதில். பாய் மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம். ரொம்ப எஃபர்ட் போட்டு அலங்கிட்டுனா பரல் வேறு பண்ணிட்டு ரீச் வாங்குது. இல்லை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லைங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வச்சு என்ன தெரியுமா, இந்த கிளைமேட் மாதிரி திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பின்னாடி இருக்கிற யாரு கூட எங்களுக்கு சுத்தமாக தெரியல. சரியான மழை. அங்கே இருந்தால் லைட் அடிச்சு போகிற தம்பி வாப்பான்னு கூப்பிட்றது. ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சா வெயிட் ஆகி போட்டு உள்ளே இறங்கிடும். அதனால சீக்கிரம் பின்னாடி யாருக்காக கூட தெரியல. பார்த்தீங்களா, சரியான மழை. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நானும் எங்களோட அண்ணாவோட போட்டு மட்டும் தான் இருக்கும். நாங்கள் தான் கடைசியாக வந்தோம். செம்மையாக இருக்குது பாருங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே சிரியான கிளைமேட், நல்லா என்ஜாய் பண்ணோம். தரம் நாங்கள் 3 days போனால் கூட என்ஜாய் பண்ணி வந்து 1 day trip போய் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த இருக்கிறவங்களாம் எங்களுக்கு தான் பார்த்தாங்க. சார் லக்கி ஃபுல்லான்னு பார்த்தாங்க எங்களே. அது எங்களுக்கு தான் தெரியும் செம்ம பனி. ஸோ நாங்கள் மலையில் நினைஞ்சிக்கிட்டே அப்படியே இப்போ கிளம்ப தான் கீழே ஒரு 10 o'clock கீழே இறங்க முடியும். நாங்கள் ஒரு 6 மணி 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் இதுக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். சரியான மழை. காருக்குள்ள உட்காந்து ஹீட்டரை போட்டு தான் உட்காந்து நடுங்கிட்டு போனோம் நாங்கள். ஸோ நம்ம வரும்போது சில்வர் ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். பார்த்தீங்களா, கொஞ்சமாக தண்ணி பச்சல. அதோட நிலமை தான் இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சு. அவரே சொன்னார் இந்த மாதம் தான்ப்பா செம்ம மழை அப்படின்னாங்க. சரி, ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொன்று புது வீடியோவில் உங்களை திரும்பி நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா பாய். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க JK Mountain பண்ணுங்க. நான் உங்களோட JK இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடைக்கானல் வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. மரத்தில் வெட்டாதீங்க. சேஃப் ட்ரீஸ்.